பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற வார்த்தை, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். But just as he who called you is holy, so be holy in all you do. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 15. நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்துள்ளார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. நாம் அவர் அழைப்புக்கேற்றவாறு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வெளிவேடக்காரர்களைப் போல பிறருக்காக நல்லவர்களைப் போல நாடகமாடினாலும் நம்முடைய உள்மனதுக்கு தெரியும் நாம் செய்த தவறுகளை. அந்த தவறுகளை உணர்ந்து உள்ள மனிதர்களாக வாழ்கின்றோமா அல்லது உணராத மிருகங்களாக வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பாவத்தை உணர்ந்தால் மட்டும் போடாது, அந்த பாவத்துக்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு இனி அந்த பாவம் செய்யாமல் இருந்தால்தான் நாம் தூய இறை மக்கள். இல்லாவிடில் நாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல தூய இறை மக்களாக வாழ வேண்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம்.